ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓரிசுகி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச லெவலுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரிசுகி ஆரியோ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 8. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஸ்பால் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. சன்னை சேர் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ நிறைய ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு இருக்கவும், எதுக்கு இவ்வளோ வாங்குறீங்கன்னு கடையில் இருக்கிற ஒரு பொண்ணு கேட்குறா. என் ஃப்ரெண்டு என்ன மாதிரி இல்லை, அவனுக்குன்னு ஒரு கோல் வச்சு அதுக்காக போராடிட்டு இருக்கான். தோத்து போனது நினச்சி கண்டிப்பாக அவன் வருத்தத்தில் இருப்பான். அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கனை வாங்கி கொடுத்தா வச்சு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கடையில் இருக்கிற எல்லா ஃப்ரைட் சிக்கனையும் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இன்னைக்கு நானுமே மோட்டிவேஷன் ஆயிட்டேன். உங்களால தான் இன்னைக்கு என் வியாபாரமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சூடா இருக்கோ பார்த்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்காக எல்லாத்தையுமே டக்குன்னு பொறிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. உனக்காக நான் என்ன வர செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், ஏன் இப்பெல்லாம் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு இன்னுமா என்ன ஞாபகம் வரலன்னு வா கேட்கறா. யோகிவோ இன்ட்ரோடக்ஷன் முடிக்கிறான் டீச்சர் கேட்கவும், அப்புறம் பேசலாம் கிசராகி அப்படின்னு சொல்லி அவ்வளோ போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஸ்கூல்ல என்ன சுபாக்கின்னு கூப்பிடுவாங்க. என் ஃபேமிலி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் கடை நடத்துறாங்க. புதுசா நாங்க இப்பதான் இன்னொரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். அது எங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லவும், ஃப்ரைட் சிக்கன் கடையா அந்த பொண்ணா நீ நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப வச்சு உனக்கு ஞாபகம் வந்துச்சேன்னு வா சொல்றா. ஃப்ரைட் சிக்கன் அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒரு அல்டிமேட் டேஸ்டான பெஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணுங்கிறது தான் என் ஆசை. செஞ்சு தர முடியுமான்னு சன் கேட்கவா. அவ்வளோ சரின்னு சொல்றா. எல்லாரும் முன்னாடி இப்படி என் கையை கிஸ் பண்ணது வியாபாரம் தான் டேமேஜ் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரவுடி பொண்ணு இதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. நான் இருக்கும் போதே இன்னொருத்தி கூட இவன் போறானா அப்படின்னு சொல்லி ஆசனாரவோ டென்ஷன் ஆகுறா. ஹீமா வரையும் இதை பார்த்துட்டு பான்சிட்டியோ காஸ்மோஸ்டியோ சொல்றேன் அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இன்டர்வல்ல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்பால் சிங்குலாரிட்டி பாயிண்ட் எப்பதான் முடியுமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரவுடி பொண்ணு கோவமா இருக்கிறத பார்த்துட்டு, நீயும் கிசராகி கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சுபாக்கி கேட்கவும், என்னது நானா, எனக்குலாம் அவனை சுத்தமா பிடிக்காது, அவனுக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது அப்படிதானே வா கேட்கவும், ஆமா எனக்கு உன்னை பிடிக்காது நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏன்டா உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு வா கேட்கறா. சரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிசராகி உனக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். பட் உன்னை ஃபாலோ பண்றவங்களை தடுக்கணும், மைண்ட் ரீட் பண்றவங்களை தடுக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டா என்னால முடியாதுன்னு வா சொல்லவும், இல்லைன்னா அப்படி கேட்க மாட்டா, அது பழகிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் வரவும், ஏதாச்சும் தேவைன்னா கூப்பிடுன்ட்டு வா போறா. எடுத்த உடனே என்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு ரொம்பவே நல்லவளா நடந்துக்கிட்டா. நான் ஒரு அனிமையோட ஹீரோங்கிறதுனால இவ இப்படி நடந்துக்கிறான்னு யோசிச்சா அதுக்கு பாசிபிள் இல்ல. கண்டிப்பா இவ வேற ஏதோ வில்லத்தனமா பண்றதுக்காக தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்டாஃப் ரூம்க்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இவ மோட்டிவ் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறான். ஆனா இனிமே ஒன்னு ஜோரோனே கூப்பிடவா அப்படின்னு வா கேட்கவும், ரொமான்டிக்கா பேசுறா. ஏமாத்திராதடா ஜோரோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜோரோ பார்த்து அப்படின்னு நம்ம ஹீரோ கையாவா கட்டி இழுக்கிறா. கீழே வாழைப்பழ தோல் கிடக்கு, வலிக்கு விழுந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், இதெல்லாம் நடிப்பு தான், வா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஏமாறாத அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். நான் உனக்காக தனியா லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், என் கையால செஞ்சது சாப்பிடவான வா கூப்பிடுறா. இவ உண்மையான மோட்டிவ் என்னன்னு இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் எனக்காக நீ இவ்வளவு தூரம் பண்ற, உனக்கு பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ இவ வில்லத்தனமான பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் எப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கு நீ அலோ பண்ணணும் அப்படின்னு வா சொல்லவும், இவ டெவில் இல்ல, இவாதான் என்னோட ஏஞ்சல், ஒருவேளை இவாதான் மெயின் ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மதிய இப்போ எல்லாருமே லைப்ரரியில உட்காந்து லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. சுபாக்கியும் போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறா. காஸ்மோஸும் பான்சியும் இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறாங்க. காஸ்மோஸ் நம்ம ஹீரோக்காக லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா அதை எப்படி அவளுக்கு கொடுக்கறதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, ஜோரோ உனக்கு நான் லஞ்ச் எடுக்கிறதுக்குள்ள இந்த என் கையால செஞ்ச லஞ்சை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுபாக்கி கொடுக்கவும், காஸ்மோஸ்க்கு செம ஷாக்கிங் ஆயிருது. நீ என்ன இவ்வளவு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு காஸ்மோஸை பார்த்து எல்லாரும் கேட்கவும், நான் டயட்ல இருக்கேன் அதான் அப்படின்னு வா சொல்றா. டயட்ல இருக்கிற யார் இவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காஸ்மோஸ் நம்ம ஹீரோக்கு கொடுக்க தான் கொண்டு வந்தா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட பாதியா ஷேர் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், அவ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இன்டெரக்டா நல்லவனா இருக்க ட்ரை பண்றியா அப்படின்னு பான்சி கேட்கறா. எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஹீமாவரி அதை என்ன கொண்டு வந்திருக்கான்னு மத்தவங்க கேட்கவும், இது என்னோட ராக்கெட், ரொம்ப நாளா நான் இதை யூஸ் பண்ணி பழசாயிடுச்சுல, அதான் புதுசு வாங்க காசு சேர்த்து வச்சிருக்கேன், டோர்னமெண்ட் வேற வருது இல்ல அப்படின்னு வா சொல்லவும், ஆமா எங்களுக்கும் பேஸ்பால் டோர்னமெண்ட் வருது, நான் அதுக்கு செமையா பிராக்டிஸ் பண்ணணும்னு சன் சொல்றான். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கா. ஆமா ஜோரோ உன்னோட எய்ம் என்னது அப்படின்னு சொல்லி சுபாக்கி கேட்கவும், பெருசா ஒன்னும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பான்சி நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறா. என்ன சுபாக்கி கேரக்டர் எதுவும் சரியில்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், அவெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கா, நீ தான் சரியில்லை, நீ ஏன் கோலத்தனமா நடந்துக்கிட்டேன்னு பான்சி கேட்கவும், லைஃப்ல ஒரு கோல் இல்லாதது தப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அதை சொல்லல, சுபாக்கி லஞ்சையும் வாங்கிக்கிட்ட, காஸ்மோஸ் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ லஞ்சையும் வாங்கிக்கிட்ட, ஆனா நீ பண்றதுக்கு பிறகு கைண்ட்னஸ் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நீ கண்டுக்கிடாத மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நடிச்சிட்டு இருப்ப, இதை கேட்டா கோலத்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்த டைம் இருந்தா அந்த புக் அப்படின்னு பான்சி கொடுக்கவும், நான் ஏன் படிக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம பேசுறதுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் கிடைக்கும்ல அப்படின்னு பான்சி சொல்லவும், நான் ஒன்னும் ஃபாஸ்ட் ரீடர் கிடையாது, பொறுமையா ரீட் பண்ணி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் நீ பிஸியான்னு கேட்கவும், ஆமா ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ கடையில எதையோ போய் வாங்குறான். ஹே ஜோரோ நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீமாவரி நம்ம ஹீரோவை போய் முட்டவும், முதல்ல நீ ஏன் இங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கறான்.
என் பர்த்டே வரப்போதில்ல அதான் ட்ரெஸ் வாங்க வந்தேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும், ஓ அப்படியா உனக்கு பர்த்டேங்கிறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ கையை ஒரு மாதிரி பண்றது பார்த்துட்டு, ஓ நீ ஞாபகம் வச்சிருக்கியா கிஃப்ட் வாங்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்கவோ, இப்போ தானே சொன்னேன் நான் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, திரும்பவா கையை பார்த்துட்டு அவ கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கியா தேங்க்ஸ் அண்ட் ஹீமாவரி சொல்றா. நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா பான்சி கொடுத்த புக்கை காணோம். ஹீமாவரி முட்லதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முட்டா பையப்புள்ளிய என்ன பண்ண அப்படின்னு திரும்பவும் நம்ம ஹீரோ போய் அந்த புக்கை தேடுறான். நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறது ரெண்டு பொண்ணுங்க பாக்குறாங்க. என்ன விஷயம் நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவும், சரி வீட்டுக்கு போனோன்னு ப்ளூ ஹேர் பண்ணு சொல்றா. பரவாயில்ல நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லவும், நான் ஒரு முக்கியமான புக்கை தேடிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க தொலைச்சான்னு கேட்கவும், மால்க்கு முன்னாடின்னு சொல்லவும், சரி நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு மால்க்கு போறாங்க. என்னாச்சு புக்கு கிடைச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவோ, கிடைச்சிட்டு ஆனா ஆமா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்கவும், ஆமா எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த புக்கு கந்தல் குளமா இருக்கு. இந்த பொண்ணுங்க திருன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. இப்படி ஆயிட்டு சாரின்னு அவங்க சொல்லவும், கேர்லஸா அதை தொலைச்சது ஏன் தப்பு தான், அவங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சமண வர புது புக் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த புக்கை பத்தி உனக்கு தெரியாதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்டயும் இதே மாதிரி தான் புக் இருந்துச்சு, அவகிட்ட அதோட விலை என்னன்னு கேட்டப்பா அவ சொன்ன பதில் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். என்னது 50,000 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்ட் டைம் ஜாப்காக தேடிட்டு இருக்கான். இந்த புக் எல்லா கடையிலயும் கிடைக்காது, எந்த இடத்துல கிடைக்குமோ அந்த கடைக்கான அட்ரஸ் இதுல இருக்கு அப்படின்னு அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருப்பா. ஹீரோ இப்போ பார்ட் டைம் ஜாப் தேடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்கான். ஜோரோ உனக்காக நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் காஸ்மோஸ் வைக்கவும், நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாம ஜாபை தேடிட்டு இருக்கான். ஜோரோ என்ன கண்டுக்கிடல அப்படின்னு காஸ்மோஸ் அழுதுட்டு இருக்கா. ஜோரோ எதுக்கு இப்போ உட்காந்து இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கான்னு ஹீமாவரி கேட்கவும், எனக்கு பணம் தேவை நம்ம ஹீரோ சொல்றான். எங்க புது கடையில ஆள் கம்மியா இருக்கு, நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சுபாக்கி கேட்கவும், எவ்வளவு தருவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லவும், நீ தான் ஏஞ்சல் இல்ல நீ முதலாளி இல்ல நீ கடவுள் காப்பாத்திட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஸ்கூல் முடிஞ்சனுமே லைப்ரரி வர மாட்டியான்னு பான்சி கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் லோன்லியா இருப்பேன்னு வா கேட்கறா. நான் கண்டிப்பா அந்த ஜாப் போகணும், நெக்ஸ்ட் பிரேக்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூப்பிடுறான். சாரி இந்த புக் இப்படி ஆனதுக்கு நான் மன்னிச்சிரு நம்ம ஹீரோ கொடுக்கவும், பான்சி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. நான் கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் போய் உனக்கு புது காப்பி வாங்கி தந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒன்னும் தேவையில்லாத ஒன்னும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு பான்சி சொல்லவும், என்ன மன்னிச்சிடு நான் கண்டிப்பா அதை வாங்கி தருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு பதில் நீ ஸ்கூல் முடிஞ்ச லைப்ரரிக்கு என் கூட வந்து உட்காரேன் அப்படின்னு வா சொல்லவும், இல்ல முடியாது கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புக் என்ன பண்ண போறான்னு கேட்கவும், இதை நான் இன்னும் படிச்சு முடிக்கல, இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன சொன்னாலும் உன் மனசை நீ மாத்த போறதில்ல, சரி பாய் பிடிவாதக்கார ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு பான்சி போறா. இப்போ சுபாக்கியோட கடையில நம்ம ஹீரோ போய் ஒர்க் பண்றான். ஏதாச்சும் தப்பு பண்ண என்ன கரெக்ட் பண்ணு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உன்னை பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சுபாக்கி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சில விஷயங்களை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமேல வந்து நம்ம பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோக்கு புக்கு தேட ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் தான் அந்த புக்கை ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்டெரக்டா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட புக் தான் தேடி வந்தியாங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க தான் அந்த புக் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்டெரக்டா நமக்கு காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புக்கை தேடி திரும்ப வரும்போது ஹீமாவரியும் அந்த இன்சிடென்ட்டை பார்த்த மாதிரி தான் நமக்கு இன்டெரக்டா காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒன்று போய் வாங்க போகும்போது தான் ஹீமாவரியா மீட் பண்ணியிருப்பான். இந்த புக்கு தொலைஞ்சிருக்கும். அது என்ன வாங்கினா அப்படிங்கறத நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இதுல இன்டெரக்டா நமக்கு காமிச்சது ஹீமாவரியோட பர்த்டேக்காக தான் நம்ம ஹீரோ எதையோ வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.